150 கிலோமீட்டருக்குள்ள நாங்களே வந்து இது பண்ணிக்கிறோம். ஒரு 500 இருந்தா கூட நாங்க வந்து எடுத்துக்கிறோம். கண்டிப்பா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா 2500 3000 சிக்கன் தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. இதே வந்து முட்டைக்கும் அதே தான் போடுதுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு வண்டி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டி சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3000 காடை இருந்தது அப்படின்னா நாங்களே எடுத்துப்போம். இல்ல பக்கத்துல அங்கேயே உங்களுக்கு விற்பனைக்கான ஒரு பைபாக் சிஸ்டத்தை நம்ம பண்ணி கொடுக்கும். இதுதான் எக்ஸ். அதே பொறுத்தளவுக்குன்னா நீங்க இந்தியாவுக்குள்ள எங்க எக்ஸ் பண்ணாலும் சரி பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வந்து சேப்பா வரதுக்கு வந்து ட்ரெயின்ல ஏசி இருக்குது. அது போக வந்து நம்ம டிராவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வசதிகள். சோ அந்த எக்ஸ் வந்து நான் ஒரு எனக்கு வந்து கமர்ஷியல் வளர்த்த ஐடியா இல்லைங்கன்னா நான் எக்ஸுக்கு வளர்த்துறேன் அப்படின்னா முறைப்படி அந்த எக்ஸ் வளர்த்தக்கூடிய தன்மை பேரண்ட் கோழி வந்து ஒரு தன்மை இருக்கணும். அந்த தன்மையோட வளர்த்தக்கூடிய எப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரூல்ஸ் கொடுப்போம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்க வளர்த்தி அந்த எக்ஸ் எடுத்து ஏசிலியா இல்ல நம்ம சாதாரண ஒரு மண்பானையிலயா வந்து குளூர்ல வச்சோம்னா எத்தனை நாள் எல்லாம் இதை கலெக்ட் பண்ணி வைக்கணும்னா மேக்ஸிமம் 6 நாள் டு 7 நாள் வெளி